காலம் காலமாக திமுகவை ஆதரித்து வந்த அரசு ஊழியர்கள் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிக்கலாம் என்ற சூழ்நிலை ஏற்பட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. கடந்த தேர்தல் சமயத்தில் தான் திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் அரசு ஊழியர்களுக்கான சலுகைகள் குறித்தும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்தும் அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட அரசு ஊழியர்களுக்கான சலுகைகள் இன்று வரை எதுவுமே அறிவிக்கப்படலைன்னு, பழைய ஓய்வூதிய திட்டமும் நடைமுறைக்கு வரலைன்னு சொல்லப்படுது. இது தொடர்பாக அரசு ஊழியர்கள் சங்கங்கள் தொடர்ந்து போராட்டமும் நடத்திட்டு வராங்க. தமிழகத்தில் அரசு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், ஆசிரியர்கள், சத்துணவு ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், ரேஷன் ஊழியர்கள், டாஸ்மார்க் ஊழியர்கள் என பல்வேறு தரப்பு ஊழியர்களும் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டும் வருகிறாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்த வரையில தான் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் சுகன் சிங் தலைமையிலான ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த குழு வருகின்ற செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள தன்னுடைய அறிக்கையை முழுமையாக தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருந்துச்சு. ஆனால் இது வெறும் கண் துடைப்பு தான். ஏற்கனவே இது போன்ற 2 முறை குழு அமைக்கப்பட்டு எதுவுமே நடக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துட்டே வருது. தமிழ்நாட்டில் 1,98,331 பேர் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்து வருகிறார்கள். 6,24,140 பேர் புதிய ஓய்வூதிய திட்டத்திலும் இருந்து வருகிறார்கள். இவர்கள் அனைவருமே தற்பொழுது திமுகவிற்கு எதிராக கொடி பிடித்தும் வருகின்றார்கள். இது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் 10 லட்சம் அரசு ஊழியர்கள் இருந்து வருகிறார்கள். இவர்கள் குடும்பத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. காலம் காலமாக இவர்கள் திமுகவிற்கு ஆதரவு வாக்களித்து வந்தார்கள் என்றும் சொல்லப்படுது. குறிப்பாக கலைஞர் கருணாநிதிக்கும் ஆதரவாளர்களாகவே இவர்கள் தொடர்ந்து வாக்களித்து வந்தார்கள் என்றும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசிற்கு எதிராக இந்த முறை அரசு ஊழியர்கள் வாக்களிக்கலாம் என தெரிகிறது. இதற்கிடையே அரசு ஊழியர்களுக்கான தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். மதுரையில் நடந்த மாநாட்டின் போதுதான் அரசு ஊழியர்களுக்கு சலுகைகள் எதுவும் வழங்கவில்லை என குறிப்பிட்டிருந்தார். இதனால அரசு ஊழியர்களின் பெரும்பாலான ஓட்டு விஜய் கட்சிக்கு மாறும் என எதிர்பார்க்கப்பட்டு வருது. இந்த நிலையில தான் சூழ்நிலையை சமாளித்து அரசு ஊழியர்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் மீண்டும் கொண்டு வரலாம் என திமுக அரசு முடிவு எடுத்ததாகவும் தெரிய வருகிறது. இது குறித்து அக்டோபர் மாதம் அறிவிப்பு வெளிவந்தாலும் வரலாம் என்பதும் தற்பொழுது சந்தேக செய்தியாகவே பார்க்கப்பட்டு வருது.